ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ உறைகின்ற பனி போல வெண்மையாவோ மையாவும் திரு வார்த்தையினால் உறைகின்ற பனி போல வெண்மையாவோ மையாவும் திரு வார்த்தையினால் மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே மகிமை ரெண்டு கையை உயர்த்தி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரே உறைகின்ற பனி போல என்னை வெண்மையாக்கும் ஆண்டவரே. அந்த வாயிலிருந்து அந்த வார்த்தை வரட்டும். எல்லாரும் கைகளை உயர்த்தி கண்ணை மூடி தாகத்தோடு ஈசோப்பினாலே கழுவுங்க ஆண்டவரே. போதாது, இந்த சத்தம் போதாது. எல்லா கையை உயர்த்தி கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிற போதே புதிய தேவ கிருபை நம்மத்தில விளங்கி கொண்டே இருக்கிறது. அநேக ஸ்தோத்திரங்களினாலே தேவனது கிருபை விளங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் கைகளை உயர்த்தி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். நல்ல கையை உயர்த்தி நல்ல கண்களை மூடி இருதயத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆமென் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பகலமை எல்லாருடைய நாவுகளும் திறக்கப்படட்டும். நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ண போகிறோம். நம்மத்தில வந்திருக்கிற தேவன் துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரராய் இருக்கிறபடியினால நீங்க இப்பொழுது அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது ஸ்தோத்தரிக்கிற பொழுது தேவ கிருபை அலையலையான தேவ கிருபை மகிமையான தேவ கிருபை நம்மை பூரணப்படுத்துகிற தேவ கிருபை நம்முடைய அழுக்குகளை கழுவுகிற தேவ கிருபை நம்மை புதிய மனுஷனாய் மாற்றுகிற தேவ கிருபை இந்த காலை வேளையிலே நம்மத்தில் அந்த கிருபை புதியதாக இரக்கங்கள் புதியதாக நம்மத்தில் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறபடியினால கொஞ்ச நேரம் கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லி, தேவனே உமது கிருபையை நாங்கள் சிந்திக்கிறோம். தேவனே உமது கிருபை வெளிப்படுவதாக. தேவனே உமது இரத்தத்தின் வல்லமை இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியிலே பிரத்யட்சமாக அது வெளிப்படுவதாக எங்களை பரிசுத்தப்படுத்துகிற, எங்களை பூரணப்படுத்துகிற, எங்களை மகிமைப்படுத்துகிற சத்திய வார்த்தைகளின் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வெளிப்படுவதாக. தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. எங்க சிந்தைகளை உம்முடைய வார்த்தைக்கு நேராக திருப்பி வைங்க கர்த்தாவே. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய தியானத்திற்காக நாம் பரிசுத்த வேதத்துலே நாம் ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 19வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 19வது சங்கீதம்
7வது வசனத்தில் இருந்து அதனுடைய 13வது வாக்கியங்கள் வரைக்கும் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அந்த மதுரமான தெய்வ வார்த்தைகளினாலே உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதினாலே மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாய் இருப்பேன் என்று ஒரு சங்கீதத்தின் வார்த்தையை நாம் வாசித்து கேட்டோம். நம்ம எல்லாருக்கும் மிகவும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதியை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட நமது தியானத்திற்காக நான் கொண்டு வருவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். நம்ம வேதத்தில் வாசித்து பார்த்தோம், கர்த்தருடைய வேதத்தை குறித்ததான ஒரு இன்ட்ரோடக்ஷன் அந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நிறைவானது, அதில் இல்லாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஏனென்றால் இந்த கர்த்தருடைய வேதம் ஜீவன் நிறைந்தது, அது நிறைவானது, அது ஜீவன் நிறைந்தது. வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம், அது இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற ஸ்தோத்திரம் ஒரு தெய்வ வார்த்தை. ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் எனக்கு இல்லாதிருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். என் துக்கத்தை மாற்றுகிற ஜீவனுள்ள சந்தோஷத்தை கொடுப்புக்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனை தூய்மையானது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அசுத்தமே இல்லாதது. இந்த வேதத்தில் எங்க நீங்க தேடி பார்த்தாலும் அசுத்தமான காரியம் என்று ஒன்றை கூட கண்டுபிடிக்க முடியாது. அசுத்தமே இல்லாதது, பரிசுத்தமானது. வேதம் சொல்லுகிறது அது விரும்பப்படத்தக்கது. இந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட தாவீது எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. அது விரும்பப்படத்தக்கது, அது மதுரமானது, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் அது மதுரமானது. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம வாசித்து பார்க்கிற பொழுது ஒரு குறைவற்ற மனிதனுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற, மனிதனுடைய ஜீவிதத்தை சந்தோஷப்படுத்துகிற, மனிதனுக்கு தூய்மையை கற்றுக் கொடுக்கிற, எல்லாராலும் விரும்பப்படத்தக்க ஸ்தோத்திரம் யாருடைய ஜீவிதத்திலேயும் மதுரத்தை கொண்டு வருகிறது தேவன் நமக்கு அருளின கர்த்தருடைய வார்த்தைகள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. அப்பேற்பட்ட வார்த்தை என்று அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நல்லா கவனிக்கணும், பொறுமையா கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும். அப்பேற்பட்ட வார்த்தை என்று கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சொல்லிவிட்டு அன்றியும் அவைகளாலே உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் என்று வசனம் சொல்லுகிறது. தூய்மையானது, குறைவற்றது, விரும்பப்படத்தக்கது, மனிதனை சந்தோஷிப்பிக்கிற அந்த வார்த்தையினாலே ஒரு மனிதனுக்கு நேராக எச்சரிப்பின் சத்தம் கூட
கடந்து வர முடியும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த எச்சரிப்பை கேட்டு அவைகளை கை கொள்ளுகிறதுனாலே மிகுந்த பலன் உண்டு. மிகுந்த பலன் உண்டு. கொஞ்சம் பலன் அல்ல, மிகுந்த பலன். மனிதனுடைய புத்திக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட விதத்துல மிகுந்த பலன் உண்டு என்று எழுதிவிட்டு வசனம் சொல்லுகிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஒரு கேள்வி குறி வைக்கப்படும். இன்றைக்கு காலை வேளையில இந்த வாசித்த வேத பகுதியிலிருந்து நாம் அநேக காரியங்களை சிந்திக்க கூடியதாய் இருந்தாலும் இந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று ஒரு கேள்வி. ஆங்கில வேதாகமத்தில் ஒரு வெர்ஷன்ல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, who will discern அப்படின்னு எழுத, who will discern the hidden fault அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. discern அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் பகுத்து அறிகிறவன் யார்? தன் பிழையை பகுத்து அறிகிறவன் யார்? இந்த உலகத்தில் எது பகுத்தறிவு என்று சொல்லப்படுகிறது என்றால், கடவுள் இல்லை என்று பகுத்தறிவாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லுகிறான். அது பகுத்து அறிவு அல்ல. எது பகுத்து அறிவு? நன்மை எது, தீமை எது என்று அறிவதே பகுத்து அறிவு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. நன்மை எது, தீமை எது, ஜீவன் எது, மரணம் எது என்று நம்ம மனிதனுக்கு போதிப்பது என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தை. எனவே வேதம் சொல்லுகிறது, தன் பிழைகளை பகுத்து அறிகிறவன் யார்? இன்னொரு பதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, who will understand the secret fault என்று எழுதப்பட்டிருக்கிறது. தனது ரகசியமான குற்றங்களை புரிந்து கொள்பவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, பொதுவாக நம்முடைய ஜீவிதத்திலே, நம்முடைய வாழ்க்கையில வருகிற தவறுகளை நாம் புரிந்து கொள்ளுகிறது கிடையாது. ஸ்தோத்திரம். யாராவது ஒருவர் அதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவமும் நமக்கு கிடையாது. எனவே தன் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது சொன்னார், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிந்து பார்க்கிற அந்த உணர்வு, ஸ்தோத்திரம், அந்த எண்ணம் நம்முடைய ஜீவிதத்தில் வந்துவிட்டால் தன் பிழைகளை உணர்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவம் நமக்கு தேவையாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்றைக்கு ஒரு விடுதலையின் செய்தியை உங்கள் மத்தியில நான் கொண்டு வர போகிறது இல்லை, ஆனால் சத்திய வார்த்தையின் வெளிச்சத்தை உங்கள் மத்தியில நான் கொண்டு வர விரும்புகிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, எனது பிழைய நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஐயா. என் பிழைய நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஐயா. என் பிழைய நான் புரிந்து கொண்டால்தான், என் பிழைய நான் உணர்ந்து கொண்டால்தான், ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது, உமது சமூகத்துல என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமானதாய் இருக்கக்கூடும் ஐயா. உமக்கு பிரியமில்லாத எனக்கு வாயின் வார்த்தை வேண்டாம், உமக்கு பிரியமில்லாத என் இருதயத்தின் தியானம் வேண்டாம். அப்படின்னா என்ன செய்யணும்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அப்படின்னா ஒரு மனிதன் தன்னை சோதித்து அறிவதற்கு என்ன செய்ய வேண்டும் பாருங்க. வேதத்துல சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதத்தை நாம திருப்பிக் கொள்ளலாம். 119வது சங்கீதம் அதனுடைய 34வது வாக்கியத்தை நாம் எடுத்து வாசிக்க கேட்போம். 746வது பக்கத்துல சங்கீதம் 119
அதனுடைய 34வது வசனம். எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு, அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன் என்று ஒரு ஜெபத்தை சங்கீதக்காரன் பண்ணுகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு இவ்வளவு மெதுவா தான் அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. நம்ம பேரே அல்லேலூயா கூட்டம் இல்லையா? அல்லேலூயா. ஒரு நல்ல ஜெபத்தை பண்றாரு பாருங்க. எனக்கு உணர்வை தாரும். நம்ம ஜெபித்தோம், 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணோம் பாத்தீங்களா? நல்ல ஜெபம் பண்ணணும், பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணணும். சங்கீதக்கார ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. உணர்வு கிறிஸ்தவ ஜீவிதத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்லுவார்த்தை கேட்கவே இல்லை அப்படின்னா நம்ம பிள்ளைங்களை அன்பா எப்படி கூப்பிடுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பார்க்கலாம். அன்பா எப்படி கூப்பிடுவோம்? எரும மாடு அப்படின்னு அன்பா கூப்பிடுவோம். ஏன் நம்ம அன்பா எரும மாடுன்னு கூப்பிடுறோம் அப்படின்னா, அந்த எரும மாட்டுக்கு என்ன இருக்காது? நான் சொல்றது மாடு. அந்த எரும மாட்டுக்கு தோல் ரொம்ப கட்டியா இருக்கும். அது என்ன செஞ்சாலும் அதுக்கு என்ன வராது? உணர்வு வராது. இப்ப இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, ஐயா என் தோல் அப்படிதான், என் இருதயத்துக்கு தோல் ரொம்ப கட்டியா இருக்கிறபடினால எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறாரு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கண்ணு மூடி கை உயர்த்தி எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே அப்படின்னு கேளு. 2-3 தடவை கேளுங்க பார்க்கலாம். எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே. ஒரு ஜெபம் பண்றார் பாருங்க, எனக்கு உணர்வை தாரும். ஏன்னா எனக்கு உணர்வு வந்தால்தான் நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு அதன்படி ஜீவிக்க முடியும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பலாம், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஆண்டவர்கிட்ட உணர்வை தாரும் அப்படின்ன உடனே ஆண்டவர் கூரையை பிச்சுக்கிட்டு உணர்வை கொடுக்க மாட்டார். நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். சில பேர் சொல்றாங்க, நல்ல வார்த்தை கவனிக்கணும், கொடுக்கிற தெய்வம் கூரை என்ன செஞ்சுட்டு பிச்சுக்கிட்டு கொடுக்கும். அதனால உணர்வை தாரும் ஆண்டவரே அப்படின்னு உடனே மண்டை ஓட்டை பிளந்து உள்ளுக்குள்ள ஆண்டவர் 1 கிலோ உணர்வு அனுப்ப மாட்டார். புரிஞ்சவங்க மாத்திரம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவனுக்கு வல்லமை இருந்தாலும் நாம செய்ய வேண்டிய சில காரியம் இருக்கு. இந்த உணர்வை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா சங்கீதக்காரன் ஒரு அருமையான வார்த்தை எழுதி கொடுக்கிறார். வேதத்தை நாங்க அப்படியே தியானித்துக் கொள்ளுங்க. 49வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 49வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 699வது பக்கத்துல பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 49வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனங்கள் வரைக்கும் உள்ள வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வரியவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லோரும் ஏகமாய் செவி கொடுங்கள், ஒரே போல செவி கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும், என் செவியை உவமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்துக்கு மேலே நான் வெளிப்படுத்துவேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்கு உணர்வை தாரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணாரே. இங்க வசனம் சொல்லுகிறது, என் இருதயம் உணர்வை தியானிக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நான் 4வது வசனத்தை கொஞ்சம் உங்ககிட்ட விளக்கி பேசிட்டு 3வது வசனத்துல சில ரகசியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க நான்
விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. 4வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, எனது செவியை நான் எதற்கு சாய்ப்பேன்? உவமை மொழிக்கு நான் சாய்ப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. சொல்லுங்க பார்க்கலாம். என் செவியை, வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். பரத்தல எல்லாரும், என் செவியை நான் உவமை மொழிக்கு சாய்ப்பேன். உவமை மொழிக்கு சாய்ப்பேன். அல்லேலூயா. நல்ல வார்த்தையை கவனிக்கணும், வசனத்தை கவனிக்கணும். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை தேவன் ஒருவரை தவிர வெளிப்படையாக பிரத்யட்சமாக பேசுவதற்கு அவர் ஒருத்தரை தவிர யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்தில் ஏறினவருமாய் இருக்கிற மனுஷகுமாரனே அல்லாமல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். பரலோகத்தை குறித்து வெளிப்படையாக, நல்ல வசனத்தை கவனிக்கணும், வார்த்தை கவனிக்கணும். பரலோகத்தை குறித்து வெளிப்படையாக அவரை விட யாரும் பேச முடியாது. ஆனால் அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும்போது எப்படி பேசினார் என்றால் உவமைகள் மூலமாக பேசினார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. வெளிப்படையாக அவர் எல்லா காரியத்தையும் பேசுகிறது இல்லை. ஸ்தோத்திரம். சபையில சில நேரம் வசனங்கள் பேசப்படுகிற போது, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், சில பேர் முடிவே பண்ணிடுவாங்க, இந்த பிரசங்கம் எனக்கு உரித்தானது அல்ல அப்படின்னு முடிவே பண்ணிடுவாங்க. நான் இருக்கிற சூழ்நிலைக்கும் நான் இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் பேசப்படுகிற வார்த்தை எனக்கு உரித்தானது அல்ல அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா பேசப்படுகிற வார்த்தை சில நேரம் புரிகிறது இல்லை. அப்படி புரியாதபடியினால என்ன செய்யறதுன்னா, 2 காதையும் அடைச்சிக்கிறது. ஸ்தோத்திரம். இல்லைன்னா அந்த காதலோடி கேட்டு இந்த காதலோடி என்ன செஞ்சிடுறது, விட்டுறது. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், புரியுதோ புரியலையோ, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, புரியுதோ புரியலையோ, விளங்குதோ விளங்கலையோ, இந்த வார்த்தைக்குள்ளே உனக்கு தேவையான ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உவமை மொழிக்கு உன் செவியை நன்றாய் சாய்க்கணும். ஸ்தோத்திரம். நல்லா சாய்க்கணும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கேட்கிறதுல நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? கேட்கிறதுல தீவிரமாய், பேசுகிறதுல தீவிரமாய் அல்ல, அடிதடி போடுறதுல தீவிரமாய் அல்ல. எதுல தீவிரமாய்? கேட்கிறதுல, வார்த்தையை கேட்கிறதுல தீவிரமாய். ஏதோ ஒரு கர்த்தருடைய வார்த்தை என்றாலும் அந்த வார்த்தையை நல்லா கேட்டு இருதயத்திற்குள்ள கொண்டு போய் போற்றணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அப்படி போட்ட பிற்பாடு அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் இருதயம் உணர்வை தியானிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆங்கில வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை, the meditation of my heart will give understanding அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என் இருதயத்தின் தியானம் எனக்கு உணர்வை தரும். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை ரிசீவ் பண்றீங்களா? எது எனக்கு உணர்வை தரும்? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எது எனக்கு உணர்வை தரும்? என் இருதயத்தின் தியானம். எது எனக்கு உணர்வை தரும்? என் இருதயத்தின் தியானம் எனக்கு உணர்வை தரும். நான் ஒரு வசனத்தை கேட்கிறேன், தெய்வீக வார்த்தையை கேட்கிறேன், குறைவற்ற வார்த்தையை கேட்கிறேன். அந்த வார்த்தை ஓமைகளாக வெளிப்படுகிறது, புரியாத வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. அந்த வார்த்தையை கேட்டு என் இருதயத்திற்குள்ளே போட்ட பிற்பாடு அதை நான் தியானிக்க தொடங்குகிறேன், அதை சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். அப்படி சிந்திக்கும் போது எனக்கு உணர்வு கடந்து வரும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. இன்னொரு வெர்ஷன்ல எழுதப்பட்டிருக்கிறது, the utterance from my heart will give understanding அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், என் இருதயத்திலிருந்து கேட்கிற ஓசை, கேட்கிற வார்த்தை எனக்கு உணர்வை தரும். ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிக்கணும் சபையே, நல்லா கவனிக்கணும் சபையே. நாங்கெல்லாம் முக்கி முக்கி பேசினாலும் கொடுக்கப்பட முடியாத உணர்வு
உன் இருதயத்திலிருந்து சைலண்டா பேசுகிற வார்த்தைகள் கொடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. அங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது கத்தி எடுத்து ஜீவனை கொடுத்து சோத்திரம் அப்படி இல்லையா. ஒவ்வொரு மீட்டிங்கை முடிச்சுட்டு போன உடனே பாஸ்டர்ஸுக்கு என்ன தெரியுமா தோணும், பொதுவா சொல்றேன், எங்கேயாவது போய் ஒரு 10 நிமிஷம் லேசா கையை காலை நீட்டிட்டு படுக்கலாமான்னு தோணும். ஏன்னா அவ்வளவு பாடி டயர்ட் ஆயிரும், அவ்வளவு எனர்ஜி நாங்க இங்க கொடுத்து பேசும்போது நீங்க அங்க அழகா 3வது வானத்துக்குலாம் போயிட்டு எடுத்துட்டு வந்துருவீங்க. இது உண்டா இல்லையா? அது அப்படிலாம் நடக்கும் சோத்திரம். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜீவன் கொடுத்து பேசினாலும் உண்டாகாத உணர்வு ஒரு சத்தத்துல மனுஷனுக்கு உண்டாயிரும். இருதயத்திலிருந்து பேசுகிற வார்த்தை. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. இந்த இருதயம் உன்கிட்ட பேசணும்னா என்ன செய்யணும்? இருதயத்திற்குள்ள உனக்கு நேராக வருகிற தெய்வத்தின் வார்த்தையை நீங்கள் சிந்தித்துக் கொண்டே யோசித்துக் கொண்டே சிந்தித்துக் கொண்டே யோசித்துக் கொண்டே இருக்கிற பொழுது அந்த வார்த்தை உனக்கு நேராக வெளிப்படும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. அப்படி இருதயம் பேசினால் தான் நாம ஆவிக்குரியவர்கள் என்று அர்த்தம். மாத்திரம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இருதயம் பேசல அப்படின்னா நாம ஆவிக்குரியவனும் கிடையாது, நம்ம ஜீவன் உள்ளவனும் கிடையாது. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு வார்த்தை, அப்படி ஒரு பேச்சு நம்ம ஜீவிதத்துல இல்லைன்னா நாம உயிரோடு இருந்தும் செத்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். யாருக்கு இருதயம் பேசிக்கொண்டே இருக்கிறதோ அவன் ஆவிக்குரியவன். ஆமென். அவன் தேவனுக்குரியவன். தேவன் அவனோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருப்பார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அந்த தலைப்புல நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளையே, தெய்வ வசனம் உனக்குள்ளே ஒரு உவமையாக வெளிப்படுகிற பொழுது, தெய்வ வசனம் உனக்குள்ளே ஒரு மறைபொருளாக வெளிப்படுகிற பொழுது அந்த தெய்வ வசனத்தை பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட அலட்சியப்படுத்தாமல் அதை அப்படியே யோசித்து 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 சிந்தித்து கொண்டே இருக்கும்போது மறைவான குற்றங்களை அது நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்க வல்லமை உடையதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. வேதத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு முன்பதாக காண்பிக்க நான் விரும்புகிறேன். பரிசுத்த வேதத்துல 2 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம். 2 சாமுவேலின் புஸ்தகம். வேதம் வச்சிருக்கிறவங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பேஜ் நம்பர் 398, 398வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 4வது வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தையை நாம வாசிக்க போகிறோம். வேதத்தை கவனமாக கேளுங்கள். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கு தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாது இருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்திலே வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனது இல்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே.
இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நன்றாக தெரிந்த சம்பவம். நான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த சம்பவத்துக்கு பின்னால், அந்த கதைக்கு பின்னால இருந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க நான் விரும்புகிறேன். ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலத்துல, நல்லா கவனிக்கணும், ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலத்துல தாவீது உப்பரிகைக்கு மேலே இருந்து உலாவிக் கொண்டிருந்தான். அங்கே ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்தான், அவளை கூப்பிட்டான், அவளோடு கூட பாவம் செய்தான். அப்படின்லாம் வசனம் சொல்லுகிறது. இப்ப யார் இந்த தாவீது? நல்லா கவனிக்கணும். யார் இந்த தாவீது? என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்றவன். ஐயோ, வைத்து ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாமே. யார் இந்த தாவீது? சொல்லுங்க, யார் இந்த தாவீது? என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்றவன் இந்த தாவீது. சவுலை கர்த்தர் ஒதுக்கி தள்ளும் போது தாவீதை குறித்ததான சாட்சி அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்கு இருதயம் எப்படியோ அப்படியே இவனுக்கு இருதயமும் இருந்துச்சு. கையை வைத்து ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. தன்னுடைய குறைவுகளிலும் சரி, தனது நிறைவுகளிலும் சரி, அவன் தேவனை துதிக்கிறதுல ஒரு குறைவும் வைத்தது கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. எல்லா தகப்பனும் தாயும் அவனை புறந்தள்ளினாலும், ஆடுகளுக்கு பின்னாலே அலைந்த போதும் ஸ்தோத்திரம், கர்த்தரை துதிக்கிறதுல குறைவுபட்டவன் கிடையாது. அவ்வளவு தேவனோடு நெருங்கி ஜீவித்தவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. கொஞ்சம் சத்தமா தான் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. நம்மளை விட பெரிய பரிசுத்தவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், உங்களை விட பெரிய பரிசுத்தவான். சொல்லுங்க. ஆமா ஆமா, ரைட். நம்மளை விட அவர் பெரிய பரிசுத்தவான் ஐயா. நம்மளை விட தேவனோடு கூட நல்ல நெருங்கின ஜீவிதத்துல இருந்தவர் வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு தவறு வருகிறது. ஒரு பெண்ணை பார்க்கிறார். அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வர சொல்லுகிறார். மனசு குற்றம் என்று சொல்லவில்லை. நல்லா கவனிக்கணும். மனசு குற்றம்னு சொல்லல. ஹலோ, மனசு குற்றம்னு சொல்லல. அந்த பெண்ணோடு கூட பாவம் செய்த பிற்பாடும் மனசு குற்றம் என்று தாவீதை கடிந்து பேசவில்லை. ஸ்தோத்திரம். அந்த பாவம் முடிஞ்சு போச்சு. அந்த பெண்ணை அனுப்பிவிட்டார். தாவீதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸ்தோத்திரம். தாவீது அவர் பாட்டுக்கு காலையில எழும்பி கர்த்தர் நல்லவர் துதியுங்கள். அல்லேலூயா. 7வது நாள் கூட்டம் முடிஞ்சு 8வது நாள் கூட்டத்துக்கு போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு என்ன இல்ல மனசுல? பிழையை என்ன செய்ய முடியவில்லை. நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா சிஸ்டர்? விளங்குதா? பிழையை உணர முடியவில்லை. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மா ஒரு தகவல் அனுப்புகிறார்கள். நான் கர்ப்பவதியாய் இருக்கிறேன். அப்ப 3 மாசம் வச்சுக்கிடுவோம். இந்த 3 மாசம் வரைக்கும் தாவீதுடைய இருதயத்துல நீ தவறு செய்து விட்டாய் என்ற குரல் கேட்கவே இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 3 மாசமும் அவர் ராஜாவா தான் இருந்தாரு. ஸ்தோத்திரம். 3 மாசமும் அவர் ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டு தான் இருந்தார். இந்த குரல் கேட்ட, இந்த வார்த்தை கேட்ட உடனே தாவீது என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம். யோவாபின் இடத்துல இருக்கிற உரியாவை அனுப்புன்னு சொல்றாரு. அனுப்புறாரு. என்னெல்லாமோ நடந்துச்சு, உங்களுக்கு வசனம் தெரியும். நான் எல்லாத்தையும் பேசணும்னு அவசியம் இல்லை. உரியாவை அனுப்புனாரு. உரியா வந்தார். உரியாவை என்ன செய்யலான்னு பிளான் போடுறாரு. மாஸ்டர் மைண்ட். ஸ்தோத்திரம். பிளான் போடுறாரு. வீட்டுக்கு எப்படியாவது அனுப்பிடணும். ஸ்தோத்திரம். தான் செஞ்ச குற்றத்தை மறைச்சிடணும். அப்படிலாம் பிளான் போடும்போது கூட தான் செய்த குற்றம் அவனுக்கு உணரவே இல்லை. விளங்கிச்சா ஐயா? விளங்கிச்சா? உரியா போக மாட்டேங்கிறார். என் தேவனது பெட்டி அங்கே இருக்கிறது, நான் வீட்டுக்கு எப்படி போவேன் அப்படின்னு சொல்லும் போது கூட இவனுக்கு புரியல. நமக்கு கீழே வேலை பார்க்கிறவன் இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறானே, நாம இவனுக்கு போய் அநியாயம் செய்கிறோமே, புரியல. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய திட்டத்தை அனுப்பி உரியாவை போர் முனையில வச்சு அவனை வெட்டுண்டு அவனை சாக செய்த பொழுது கூட தாவீதின் மனம் தனது குற்றத்தை உணரவில்லை. இல்லை இல்லை. யோவாபுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. பரவாயில்லப்பா, யுத்தத்துல ஒருத்தன் ஜாவான் ஒருத்தன் வாழ்வான், பரவாயில்ல, நோ நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி. நீ யுத்தத்தை பழக்க பண்ணு. யாருக்கும் தெரியாத காரியத்தை அவர் சொல்லணும். யுத்தத்தை பழக்க பண்ணு, பட்டணத்தை இடித்து போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பத்சேபாள் இளவு முடிந்த பிற்பாடு
இந்த பத்சேபாளை அழைப்பித்து அவன் செய்த தப்புக்கு பரிகாரம் தேடிக்கொண்டான். அவளை மனைவியாக மாற்றிக்கொண்ட பிற்பாடு அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அப்படின்னா 10 மாசம் இல்லைன்னா 1 வருஷம் வச்சுக்கிடுவோமே. இந்த தப்பு நடந்து 1 வருடம் ஆன பிற்பாடும் தான் செய்த தவறு அவருக்கு புரியவில்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா தெய்வத்தின் பார்வையிலிருந்து ஒரு மனிதனும் தப்ப முடியாது. 1 வருஷம் ஆச்சு. இந்த 1 வருஷத்துல தாவீது ராஜ்யபாரம் பண்ணி இருக்க மாட்டாருன்னா ராஜ்யபாரம் பண்ணாரு. இந்த 1 வருஷத்துல தாவீதுக்கு குடும்பத்துல சந்தோஷம் இருந்திருக்காதுன்னா சந்தோஷம் இருந்திருக்கும். இந்த 1 வருஷத்துல தாவீதுக்கு யுத்தத்துல வெற்றி உண்டாச்சானா வெற்றி உண்டாயிச்சு. இந்த 1 வருஷத்துல தாவீதுக்கு லாபம் உண்டாச்சுன்னா லாபம் உண்டாச்சு. தாவீது கை வச்ச காரியங்கள் எல்லாம் வாய்த்தது. தாவீது ராஜாவாகத்தான் இருந்தார். அப்படியெல்லாம் இருந்தாலும் உங்ககிட்ட தப்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது தம்பி. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் நான் கையிட்டு செய்கிற காரியம் வாய்க்குது, நல்ல சந்தோஷமா இருக்கிறோம், நல்ல எல்லாமே ரைட் சாதனை போயிட்டு இருக்கு, ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறபடினால தன் பிழைகளை உணர முடியாத ஒரு சந்தர்ப்பம் உண்டாகிவிட்ட போது 1 வருடம் கழித்து தேவன் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி நம்ம ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, அவர் தேவ தீர்க்கதரிசி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமா, நான் தீர்க்க தரிசனங்களை நம்புகிறேன், தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள்னு வசனம் சொல்லுது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல என்ன உண்டாயிரும்? சீர்கேடு உண்டாயிரும் வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீர்க்க தரிசனம் சீர் உண்டாக்குகிற காரியம். சீர்னா என்னது? சீர்னா சொல்லுங்க வாயை திறந்து. தமிழா இங்கிலீஷா? சீர்னா என்னது? என்ன ஒரு மாதிரி என்னெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறிய? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீர்னா என்னது? அழகு. அழகு. தீர்க்க தரிசனம் அழகை உண்டாக்கணும். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய அழகை உண்டாக்கணும். என்ன தீர்க்க தரிசனம்? உடனே தலையில கை வச்சுட்டு உனக்கு வானம் திறக்குது, 3 பரிசு இறங்குது, 4 கொடி இறங்குது. ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கிறீ என்ன? கர்த்தர் நல்லவர். இப்படி இல்ல தீர்க்க தரிசனங்கிறது. ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம் சீர்கேட்டை அகற்றி மனிதனை சீர்படுத்த வேண்டும். நாத்தான் வந்தாரு தாவீதின் இடத்துல. நல்லா கவனிங்க. நாத்தான் வந்த உடனே நாத்தான் கிட்ட ஆண்டவர் சொல்லிதான் அனுப்புறாரு. யாருக்கும் தெரியாத தவறை தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. வந்த உடனே அந்த நாத்தான் என்ன செஞ்சிருக்கணும்? ஸ்தோத்திரம். தாவீதை கூட்டிட்டு போய் இங்க பாரு, நீ இப்படி இப்படி பண்ண அப்படித்தானே சொல்லி இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்படி சொல்லல. இவர் டகால்னு வந்தாரு. தாவீது பெரிய ராஜா. வந்த உடனே தாவீதே உன்னை பார்க்க வேண்டும். இவருக்கு சொல்லியிருப்பார் நிறைய வேலை இருக்கு, ஹலோ எனக்கு டைம் இல்லை. இல்ல உன்னை பார்க்கணும். எல்லா வேலையும் விட்டுட்டு தாவீது உள்ளறைக்கு போன உடனே தீர்க்கதரிசி போறாரு. தாவீது கேட்கிறாரு என்ன காரியம் அப்படின்ன உடனே ஒரு ஊர்ல 2 பேர் இருந்தானுங்க. எப்படி இருந்திருக்கும்? ஸ்தோத்திரம். நம்ம ஊர்ல ஏதாவது பாஸ்டர் உங்க வீடை சந்திக்க இருக்கும்போது, ஸ்தோத்திரம், சிஸ்டர் பிரதர் நான் ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு. ஒரு ஊர்ல 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? இல்ல ஊருக்கு நீங்க அர்ஜென்டா போயிட்டு இருக்கீங்க, பிளைட்ட பிடிக்கணும், வெளியே போறீங்க, போகும்போது சடக்குன்னு உள்ள வந்துட்டு ஒரு நிமிஷம் பிரதர் சிஸ்டர் ப்ளீஸ் கம் இன்சைட் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போய் உட்காருங்க சோஃபாவில். ஒரு ஊர்ல 2 பேர் போயா நேரம் கிட்ட நேரத்துல உட்கார்ந்து இருந்துகிட்டு ஒரு ஊர்ல. ஆனா தாவீதுக்கு புரிஞ்சு போச்சு, ஏதோ ஒன்றை கர்த்தர் என்னிடத்துல பேச விரும்புகிறார். அந்த மனுஷனுக்குள்ள இருந்த ஒரு முக்கியமான ஒரு காரியம். தீர்க்கதரிசி கதையா சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு ஊர்ல 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் ஐஸ்வர்யவான், ஒருத்தன் தரித்திரன். ஐஸ்வர்யவான் கையில நிறைய ஆடு மாடெல்லாம் இருந்துச்சு, தரித்திரன் கையில ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. பாருங்க, இந்த வார்த்தைய, ஒன்றுமே புரியாத வார்த்தைய இவன் எவ்வளவு ஆழமாக கேட்டுக்கொண்டிருந்தான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அப்படி சொல்லிட்டு சொன்னாரு, இந்த ஐஸ்வர்யவான் இடத்துல ஒரு வழிபோக்கன் வந்தான் அப்படின்னு ஒரு ரகசியத்தை சொல்றார். ஸ்தோத்திரம். பசி யாருக்கு இல்ல? பசி யாருக்கு இல்ல? பசி யாருக்கு இல்ல? வாய் தெரிஞ்சு பசி யாருக்கு இல்ல? ஐஸ்வர்யவானுக்கு பசி இல்ல. யாருக்கு பசி?
வழிபோக்கனுக்கு பசி. ஸ்தோத்திரம். பசி உனக்கு இல்ல, பசி யாருக்குன்னா இடையில வந்து உன்கிட்ட ஒருத்தன் சேர்ந்துக்கிட்டான் பத்தியா, அவனுக்கு பசி. நீ யாரை இடையில சேர்த்துக்கிறியோ அந்த பசிய நீ நிறைவேற்ற ஆரம்பித்து விடுவாய். ஸ்தோத்திரம். 2 பேர் வாசலை தட்டுறாங்க. ஸ்தோத்திரம். 2 பேர் வாசலை தட்டுறாங்க. நாங்க சின்ன கிளாஸ்ல சண்டே கிளாஸ் படிக்கும் போது எங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி தந்திருக்கிறாங்க. என் இதய கதவை சத்ரு சாத்தான் தட்டி நான் வரட்டுமா என்று கேட்டால் நான் சொல்லுவேன் இல்லை இல்லை, ஏன் என்றால் இயேசு பாவத்தை போக்கினார் என்பேன். ஒருத்தன் வழி போக்கன் வழியில வந்து ஜாயின் பண்ணிடுவான். போற போக்கல கதவை தட்டி பார்ப்பான். டக் 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 டக், உள்ள வரலாமா? உள்ள விட்டுட்டானா அவன் பசிய நீ நிறைவேற்ற ஆரம்பித்து விடுவாய். இன்னொருத்தர் தட்டுறார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். அவருக்கும் பசி இருக்கு. ஸ்தோத்திரம். அவருக்கும் பசி இருக்கு. என்ன பசி தெரியுமா? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அவர் உள்ள வந்துட்டார்னா அந்த பசி எப்படி மாத்திரும் நம்மள அப்படின்னா, ஏன் சித்தம் அல்ல, யாருடைய சித்தம் செய்யணும்? விளங்கினவங்க மாத்திரம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப இவருக்குள்ள வந்த வழிபோக்கன், ஸ்தோத்திரம், என்ன வழிபோக்கன்? இச்சை அப்படிங்கிற வழிபோக்கன். நல்லா கவனிக்கணும் சபையே. அந்த வழிபோக்கனுக்கு பசித்தபடியினாலே, ஸ்தோத்திரம், தாவீது இந்த காரியத்தை பண்ணிட்டார். நாத்தான் சொல்றாரு, அவனுக்கு பசி வந்தபடியினாலே அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து விட்டான், எடுத்து அடிச்சு விட்டான், கொன்னு விட்டான், கொடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மூடிச்சார். ஸ்தோத்திரம். கதையை முடிச்சிட்டார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. இப்ப நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கிறதே சில பேருக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்டது போல இருக்கு. அந்த ராஜாவுக்கு இப்படி ஒரு கதையை சொல்லி முடித்த உடனே, ஸ்தோத்திரம், அந்த வார்த்தையை உள்ள போட்ட தாவீதுக்கு கோபம் உண்டாயிற்று அப்படின்னு வசனம் சொல்லுது. அந்த கதையில இருந்த மாரல், அந்த கதையில இருந்த நீதி அவனை தொட்டு விட்டது. டக்குன்னு அந்த வார்த்தை சொல்லுது. ராஜாவுக்கு கோபம் உண்டாகி அவன் சொன்னான், இந்த மனிதன் எதற்கு பாத்திரவானாய் இருக்கிறான்? மரணத்திற்கு பாத்திரவானாய் இருக்கிறான். இவன் செஞ்சது சாதா காரியம் கிடையாது. இவன் செஞ்சது மரணத்துக்கு பாத்திரவான், இவன் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இவன் நாளத்தனையாக திரும்ப கொடுக்க வேண்டும் என்று நீதி சொன்னான். ஸ்தோத்திரம். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அப்பங்கூட இவனுக்கு தெரியல, இவனுக்கு உரைக்குது, இது அநியாயம், இது மாபாதகம், இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சவன் சாகணும், இதை செஞ்சவன் 4 மடங்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தீர்க்கதரிசி சொன்னார், அந்த மனிதன் நீயே. ஒரே ஒரு வார்த்தை, you are that man, நீதான் அந்த மனிதன் என்று சொன்ன உடனே பெரிய ராஜாவின் இருதயம் இளகி போய், நான் பாவம் செய்தேன். 1 வருஷத்துக்கு முன்னால நடந்த காரியம், எவ்வளவோ நாட்களுக்கு முன்னால நடந்த காரியம். அந்த தெய்வ வார்த்தை, ஓமைகளாக பேசப்பட்ட வார்த்தை உள்ளுக்குள்ள போய் அந்த இருதயம் அதை தியானித்த உடனே, அந்த வெளிப்பாடு கிடைத்த உடனே, அவனுக்குள்ள அந்த குரல் கேட்ட உடனே சொல்றார், நான் பாவம் செய்தேன் அப்படின்ன உடனே, ஸ்தோத்திரம், வசனம் சொல்லுகிறது, நீ பாவம் செஞ்ச, நீ வாயிலிருந்து வார்த்தை சொல்லிட்ட, 4 மடங்கு திரும்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்ட. ஸ்தோத்திரம். அதனால நான் உனக்கு 4 காரியத்தை சொல்றேன் அப்படின்னு ஒண்ணா சொன்னாரு. முதல்ல பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காதிருக்கும். நம்பர் 2, உன் வீட்டுக்குள்ள இருந்து உனக்கு பொல்லாப்பு எழும்பும். நம்பர் 3, உன் ஸ்திரீகள் அடுத்தவன் கண்ணு பார்த்து கொடுக்க ஆரம்பிக்க பாருங்க. இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது, ஸ்தோத்திரம், நீ ஒளிப்படத்துல செஞ்சாய், நான் வெளியரங்கமா அதை காண்பிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே தாவீது அப்படியே விழுந்து சொல்றாரு, நான் பாவம் செய்தேன். அந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனே தேவ வார்த்தை வெளிப்படுது, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜீவிதத்தில் அந்த உணர்வு வருகிற போது, என் ஜீவிதத்தில் அந்த எண்ணம் வருகிற போது,
என் ஜீவிதத்தில் அந்த வார்த்தை வெளிப்படுகிற போது, அப்பதான் நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்ளுகிற போது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நீ சாகாதபடிக்கு. ஏன்னா பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செய்ய வேண்டும்? சாக வேண்டும். ஆனா எப்ப உனக்கு உணர்வு வருகிறதோ அப்ப வசனம் சொல்லுகிறது, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஆனாலும் கர்த்தரின் சத்துருக்கள் தூசிக்க காரணமாயிருந்தபடியினாலே உனக்கு பிறந்த பிள்ளை சாகுன்னு சொல்லிட்டாரு. ஸ்தோத்திரம். என்ன அநியாயம் இல்லையா? ஹலோ, ஒரு பாவமும் அறியாத பிள்ளைங்க, பச்சை பிள்ளைங்க, அந்த பிள்ளை என்னங்க தப்பு செஞ்சு? அப்படித்தானே நம்ம பேசுவோம். ஆண்டவரே, ஏதாவது ஒண்ணு பண்றதா இருந்தாலும் என்னைய பண்ணிக்கிடும், ஆனா அந்த பிள்ளை என்ன செஞ்சிடாதையும். அப்படித்தானே. அது ஒரு பாவமும் அறியாத பிள்ளைங்க, அது என்ன செஞ்சிச்சு? ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார், நாத்தான் சொல்லிட்டு போயிட்டாரு. தாவீது 7 நாள் இரவும் பகலும் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதான் அந்த 7வது நாள். பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, 7வது நாள்ல என்னது உடையும்னு. 7வது நாள்ல என்னது உடையும்? 7 நாள் என்ன ஜெபம், இரவும் பகலும். தான் வேலையெல்லாம் விட்டுட்டு நம்மள போல 10:30 வந்துட்டு 12:30 போறவன் இல்ல. இரவும் பகலும் வேலையெல்லாம் விட்டுட்டு சாப்பாடு தண்ணி இல்லாம அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி 7வது நாளில பிள்ளை செத்து போயிடுச்சு. நம்மள இருந்தா போங்கய்யா, என்ன ஆண்டவர், என்ன ஆண்டவர் இப்படி பண்ணி விட்டீரே அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? எழுந்து வஸ்திரத்தை உடுத்துக்கொண்டு தலைக்கு எண்ணெய் வைத்துக் கொண்டு தேவனுடைய ஆலயத்திலே போய் தேவனை பணிந்து கொண்டார். அந்த 7 நாள் கேப்ல பாடின சங்கீதம் தான் சங்கீர்த்தனம் 51. தெய்வ சமூகத்திலே கடந்து அப்படியே அழுது கதறுகிற போது தேவனை நோக்கி பாடுகிறான். தேவனே ஸ்தோத்திரம், உமது மிகுந்த கிருபையின்படியே என் மீறுதல்கள் என்னை விட்டு நீங்கி போவதாக. என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்திலே உருவானபடியினாலே நான் இதை செய்து விட்டேன், ஆனால் உமது மிகுந்த கிருபையின்படியே ஸ்தோத்திரம். அந்த வசனத்தெல்லாம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 51வது சங்கீதத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். 51வது சங்கீதம். ஸ்தோத்திரம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி, உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரி. என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரி. இப்ப 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம், டைம் இல்ல நமக்கு. நீர் என்னை ஈசோப்பினால் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும். என்னை கழுவி அருளும். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் நான் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் கேட்கும்படிக்கு செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கி போட்ட எனது எலும்புகள் எல்லாம் களிகூரும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, ஜெபத்தை பாருங்க. தேவனே, சுத்தமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஐயா. நிலைவரமான ஆவியை, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் ஆண்டவரே. உமது சமூகத்தை விட்டு, அடுத்த வார்த்தை சொல்றாரு, உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படிக்கு செய்யும் என்று சொன்னார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? அவருடைய ஜெபமே, ஆண்டவரே எனக்கு அதை தாரும் இதை தாரும் அப்படிலாம் கேட்கல.
அவருக்கு ஜெபம் உடனே இப்படி ஆரம்பித்து விட்டது, ஆண்டவரே சுத்தமான இருதயத்தை எனக்கு தாரும். எனக்கு இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும் ஐயா? சுத்தமான இருதயமா இருக்கணும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துல புதுப்பியும் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. ஒண்ணு கேட்பேன், உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளி போடாதிரும். நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல வேதனைகள், பாடுகள், துன்பங்கள், கண்ணீர்கள் வரும்போதும் தேவ பிரசன்னத்துல நிறைந்திருந்த நாட்கள் உண்டு அல்லவா? எல்லாரும் நம்மளை தள்ளிவிட்ட போதும், எல்லாரும் நம்மளை வெறுத்த போதும் தேவ பிரசன்னம் நம்மை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருந்த நாட்கள் உண்டு அல்லவா? ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஒரு 2 பாட்டை பாடின உடனே ஸ்தோத்திரம், அப்படியே மனசெல்லாம் சந்தோஷமாகும். பைபிள் எடுத்து வாசிக்கும் போது கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டும். அப்படியே உடம்புல இருக்கிற ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து நிற்கும். அப்படி ஒரு சந்தோஷத்துக்குள்ள நான் இருந்தேன் அல்லவா? இன்னைக்கு என்னமோ நல்லா மாறிட்டேன் ஸ்தோத்திரம். ஆனா உங்க சமூகத்தை என்னால உணர முடியல. என்னெல்லாமோ செய்யறேன், என்னெல்லாமோ பண்றேன், உங்க பிரசன்ஸ் என்னால என்ன செய்ய முடியல, உணர முடியல. அவர் சொல்ற, உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிராதையும், வேற என்ன வேணாலும் செய்யுங்க, என் ராஜ்யபாரத்தை பிடுங்கிறதா இருந்தா கூட பிடுங்கி கொள்ளுங்க. எனக்கு எது தேவை? உமது சமூகம் எனக்கு தேவை. கையை உயர்த்தி சமூகம் எனக்கு தேவையா. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஒருத்தன் தன் பிழையை உணர்ந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு இந்த உலகம் பெருசா இருக்காது சிஸ்டர், அவனுக்கு இந்த உலகம் பெருசா இருக்காது சபையே. இந்த உலகத்துல எதை வேண்டுமானாலும் இழக்க அவன் துணிந்து விடுவான், தேவ சமூகத்தை தவிர. அதனால தான் அந்த தாவீது சொன்னார், ஒன்றை நான் கேட்டேன், ஒன்னு கேட்டேன், அதையே நான் ஆடுவேன். ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்வேன். அவர் சொல்றார், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதிரும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதையும். ஹலோ, நாம நினைக்கிறோம் பரிசுத்த ஆவினா என்ன அப்படின்னு நினைக்கிறோம். நல்லா கையை தட்டி 2-3 வார்த்தையை பேசிட்டோம்னா அது பரிசுத்த ஆவியானவரா? அப்படி இல்லை. ஏன் அவர் இப்படி சொல்றாரு? உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்த வல்லமை உடையவர் ஐயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. சத்திய வரனாகிய சத்திய ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உன்னை நடத்துவார். அப்படி இல்ல வசனம் சொல்லுது, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. எனக்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. எதுக்கு தேவை? சத்தியத்தின் பாதையிலே என்னை நடத்தி சொல்லுகிறவர். உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரே. எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு எனக்கு வேற யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல. யார் தேவை? சத்திய ஆவியானவர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எனக்கு திரும்பவும் அந்த சந்தோஷம் வேணும் ஆண்டவரே. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாமே. எனக்கு திரும்பவும் அந்த சந்தோஷம் வேணும். ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்பவும் வேணும். உற்சாக ஆவி திரும்பவும் வேணும். ஆமென். அல்லேலூயா. ஐயோ உயர மாட்டேங்குதோ சோதரம். எனக்கு திரும்பவும் வேணும். சொல்லுங்க பாக்க, எனக்கு திரும்பவும் வேணும், எனக்கு திரும்ப வேணும். ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டப்போ இருந்த அதே சந்தோஷம், ரட்சிக்கப்பட்டப்போ என்ன சந்தோஷம், என்ன ஜெபம், என்ன வேத வாசிப்பு, என்ன ஊழியம். அல்லேலூயா. எல்லாத்தையும் தியாகமா நினைச்ச நாட்கள் எல்லாமே உண்டு. எல்லாரும் எதிர்த்து நிற்கும் போதும் எல்லாத்தையும் துச்சமா மதிக்கிற காரியம் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு அந்த அனுபவம் திரும்பவும் வேணும். எனக்கு திரும்ப வேணும். அது எனக்கு அந்த அனுபவம் திரும்ப வேணும். அவர் சொல்றார், தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும், அப்பொழுது என்னுடைய நாவு உமது நீதியை அறிவிக்கும். அப்பந்தான் என் நாவுல இருந்து அந்த தெய்வீக நீதி வந்து கொண்டே இருக்கும். அவர் சொல்றாரு, நான் உமக்கு என்னத்தை செலுத்துவேன்? தகன பலிகள் உமக்கு பிரியமானவைகள் அல்ல. ஏதாவது பலி செலுத்திடலானா பலியை செலுத்திடலாம், காணிக்கை போட்டுடலானா காணிக்கையை போட்டுடலாம். எதை நான் செலுத்துவேன்? தேவனுக்கு ஏற்கும் பலிகள், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான
ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்கவே மாட்டீர். தேவன் தள்ளி போடாத ஒரு காரியம் ஒன்னே ஒண்ணுன்னா, உடைஞ்சு போய், நொறுங்கி போய், நறுங்கி போய், மனம் கசந்து போய். அவரு சீசர்களை பார்த்து பேசிட்டு இருந்தாரு. இதே போல ஒரு 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 வாரத்துல என்ன ஸ்தோத்திரம், இந்த எருசலேமுக்குள்ள அவர் ராஜாவாய் பிரவேசித்த 3வது நாள்ல அவர் சீசர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது பாடு மரணங்களை குறித்து பேசிட்டு இருந்தாரு. ஸ்தோத்திரம். பேசிட்டு இருந்த உடனே பேதுரு சொல்லிட்டாரு, ஆண்டவரே, நான் உம்மோடு கூட மரிக்கவும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், எப்பா தம்பி, உன்னை எதுல போட்டு புடைக்கிறதுக்கு உத்தரவு பெற்றுக்கிட்டான் ராஜா? சொலகு பார்த்திருக்கீங்களா? இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய சொலகே தெரியறது இல்லை. ஏன்னா நம்ம வீட்டுல சொலகு வைக்கிறது இல்லை. உன்னை எப்படி புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான்? ஹலோ, சொலகுல போட்டு உன்னை போடான்னு புடைக்கணும்னு உத்தரவு பெற்றுக்கொண்டான். நான் உத்தரவு கொடுத்தேன்னு சொல்லல, புடைக்காதேன்னு சொல்லல. உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன். இந்த பயலுக்கு ஒண்ணுமே தெரியல. யாருக்கு? பேதுருக்கு. நம்மள போலதான். இவர் என்னத்தை சொல்றாருன்னு ஒண்ணுமே தெரியல. ஸ்தோத்திரம். அவர் அடுத்தால ஒரு வார்த்தையை வெளிப்படையாம சொன்னாரு, ராஜா, சேவலு 3 தடவை கூவுறதுக்கு முன்னால நீ என்ன செஞ்சிருவ? மறுதளிச்சிருவ. பேதுருக்கு நம்மள போல அது எப்படி சாத்தியமாகும்? அன்னைக்கு ராத்திரியில பிரதான ஆசாரியனுடைய வீட்டுக்குள்ள போறாங்க. யோவானோடு கூட பேதுரு போறாரு. அங்க ஆண்டவரை விசாரணை பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. இவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு வேலைக்காரி ஒருத்தி பேதுருவின் இடத்துல கேட்கிறாள், நீயும் அவனோடு கூட இருந்தவன்? தபக்குன்னு சொல்றார், நோ 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 நோ, நான் அவரை. திரும்பவும் சொல்ற, ஓய், நீயும் அவரோடு கூட இருந்தவ போல இருக்கு. சொல்ற, எனக்கு அவரை. 3வது சொன்ன உடனே பேதுரு, வேதம் சொல்லுது, அவன் மறுதளித்தது மட்டுமல்லாமல் என்ன செய்ய தொடங்கினானாம்? சபிக்க தொடங்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி பேதுரு பேசுறாரு. அவர் எனக்கு தெரியவே செய்யாது, இவர்லாம் ஒரு மனுஷனா, இவர் இப்படி மரணத்துக்கு அப்படின்னு என்ன சொன்னாருன்னு தெரியல, சபிக்க தொடங்கினான். அப்படி சபிக்க தொடங்கின உடனே கோழி கூவுது, கொக்கரக்கோன்னு கூவுது. வசனம் சொல்லுது, இயேசு அவனை திரும்பி பார்த்தார். அந்த ஒரே பார்வை, ஒண்ணுமே பேசல. அதான் உன்னை சொன்னேன்லப்பா, உன்னை போட்டு புடைக்க போறான், உன் விசுவாசம் ஒளிந்து போக கூடாதுன்னு சொன்னேனே. அந்த ஒரு பார்வை பார்க்கும் போது பேதுருக்குள்ள 1008 எண்ணம். பெருமையா இருந்த படகை நிரப்பினது இவர் அல்லவா? கடலுக்குள்ள நானும் நடந்து வரேன்னு சொன்னது போது வாணி சொன்னது இவர் அல்லவா? ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன போது, பேதுருவே, இத பரலோகத்தில் இருக்கிற பிதாதான் உனக்கு வெளிப்படுத்தினார் சொன்னது இவர் அல்லவா? இந்த கல்லுக்கு மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளாது அப்படி சொன்னவர் இவர் அல்லவா? நீ எதை பூமியில கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், எதை பூமியில கட்டவிழ்கிறாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க. இப்படி எல்லாம் கேட்டு அந்த வார்த்தையெல்லாம் நினைவு கூர்ந்த உடனே மனம் கசந்து அவன் அழுதான் அப்படின்னு வசனம் சொல்லுது. மனம் கசந்து போனான், அழுதான். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் உன்னிடத்துல எவ்வளவு ஜாக்கிரதையை, எவ்வளவு பயத்தை, எவ்வளவு ஆவலை, எவ்வளவு வெறுப்பை, எவ்வளவு பக்தி வைராக்கியத்தை உண்டாக்கிற்று. அந்த துக்கம் நம் பிழைய உணரும் போது இதயமே வெடிச்சது போல ஒரு துக்கம் வரும். அந்த துக்கம் வரும்போது ஒரு தீர்மானம் பிறக்கும், இனிமே என் ஜீவனே போனாலும் இந்த பாவத்தை நான் பண்ண போறது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜீவனே போனாலும் சரி இந்த பாவத்தை நான் பண்றது இல்ல. அந்த தீர்மானம் பிறக்கும் போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் பிறக்கும் பாருங்க,
அதான் இரட்சண்யத்தின் சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதனால அவர் சொல்றாரு, தனது பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காரும். துணிகரமான பாவங்கள் உமது அடியனை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். தேவனே ஸ்தோத்திரம். என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உமது சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாயிருப்பதாக.